தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 8வது வாக்கியம். எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களில் இருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். அப்போ இயேசு செய்ததையெல்லாம் அவர் கேள்வியுற்று அவரிடம் வந்தார்கள். இந்த மக்கள் அத்தனை பேரும் இயேசுவை தேடி வந்தார்கள். காரணங்கள், இயேசு செய்த அடையாளங்கள், அற்புதங்கள், இயேசு செய்த நன்மைகளை கண்டு இயேசு தேடி வந்தார்கள். அப்படி தேடி வந்தவர்கள் வெறும் கைடு போனதில்லை, கிருபைகளை பெற்றுக்கொண்டு போனார்கள். அப்போ யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த கிருபைகளை பெற்று போகிறார்கள். இது நமக்கு இங்கே வார்த்தை சாட்சியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வம் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கின்றார். நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கின்றார், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் தந்திருக்கின்றார், நல்ல வேலையை தந்திருக்கின்றார், நல்ல ஒரு உறவுகளை, நண்பர்களை தந்திருக்கின்றார், நல்ல ஒரு சமுதாயம் தந்திருக்கின்றார், நாம் இருப்பதற்கு நல்ல ஒரு வீடு தந்திருக்கின்றார். எத்தனையோ நன்மைகள் தெய்வம் நமக்கு செய்திருக்கின்றார். ஆனால் அந்த நன்மைகள் செல்வதற்காக, அந்த நன்றிகள் செல்வதற்காக இறைவனை தேடி நாம் வந்திருக்கின்றோமா? அல்ல. மாறாக இறைவனை மறந்து கொண்டு நாம் வெளியே போய் கொண்டிருக்கின்றோம், உலகத்தை தேடி போயிருக்கின்றோம். மற்ற மனிதர்கள் உறவு எனக்கு போதும், தெய்வத்தை மறந்து மனித உறவு மட்டும் போதும் என்று சொல்லி நாம் போய் கொண்டிருக்கின்றோம். எப்போ கடவுளை மறந்து நாம் வாழ்கின்றோமோ அந்த நொடியிலே பல நெருக்கடிகள், வேதனைகள், காயங்கள், அவமானங்கள் நமக்கு வந்து விடுகிறது. அந்த நெருக்கடிகள் வந்த பிறகு நாம் இறைவனை தேடி மறுபடியும் வருகின்றேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கஷ்டங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நெருக்கடிகள் என்று நாம் வந்து கொண்டிருக்கிறோம். தெய்வம் சரி எத்தனையோ நன்மைகள், அந்த நெருக்கடியிலிருந்து காத்த அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல போலும் நமக்கு மனசும் இல்லை என்றால் எந்த அளவுக்கு நீயும் நானும் கல் நெஞ்சக்காரனாக இருக்கின்றோம். அப்போ இறைசல் மன்றாடுவோம். எவ்வாறு இயேசு செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்றுக்கொண்டு மக்கள் இறைவனை தேடி வந்தார்களோ அதேபோல் நீயும் நானும் தெய்வத்தை தேடி வருவோம். இறைவனை தேடி வருவதுதான் பலிப்பிடம். ஒவ்வொரு நாளும் காலையில் அமர்ந்து கொண்டு, இறைசலில் அமர்ந்து கொண்டு, தெய்வமே நன்றி என்று நாம் சொல்கின்ற சமயத்தில் இதை இறைவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துகிறோம், அன்பை நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம், தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்க முயற்சி எடுப்போம். அதன் வழியாக தெய்வ கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.